ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து மேக்ஸில் வந்து அதாவது ஆப்டிடியூடில் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின் வந்து பார்க்க போகிறோம். அது எப்படின்னா 500 சீரீஸ் சம்ஸ் அந்த மாதிரி பார்க்க போகிறோம். ஒவ்வொரு வீடியோவிலையும் 5 சம் வரும். மொத்தமாக 500 சம் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின் பார்க்க போகிறோம். அது என்னென்ன கொஷின்லாம் பார்க்கலாம். வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் அண்ட் ஈவன் நம்பர் வென் ஏ டை இஸ் த்ரோன்? தமிழில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு பகடையை உருட்டும் போது ஓர் இரட்டைப்படை எண் கிடைப்பதற்கான நிகழ்தகவு யாருன்னு கேட்குறாங்க. ஒரு பகடையை வந்து உருட்டுறாங்க. பகடையை உருட்டும் போது 6 கிடைக்குமா? அதில் வந்து இரட்டைப்படை எண் கேட்குறாங்க. பகடையை உருட்டும் போது 6, அதாவது n of s is equal to 1 2 3 4 5 6 6 இருக்குமா? ஒரு பகடையை உருட்டுனா இரட்டைப்படை தானே. அப்போ n of a போட்டோம்னா 2 இரட்டைப்படைனா 2 4 6. அப்போ 2 4 6. இப்போ ஃபார்முலா என்னதுன்னா, நிகழ்தகவு சீக்வல் டு, அதாவது n of a by 2. இதோட எண்ணிக்கை 6 இருக்கு, இதோட எண்ணிக்கை 3. அப்போ 3 by 6 is equal to ஆன்சர் வந்து 1 by 2. அப்போ ஆன்சர் வந்து என்னது? 1 by 2. இதான் ஆன்சர். அருண் மற்றும் சுரேஷ் தற்போதைய வயதுகள் முறையே 24 வருடங்கள் ஆகும் மற்றும் 36 வருடங்கள் வந்து, அதாவது அருணுக்கு வந்து 26 வருடம், சுரேஷுக்கு வந்து 36 எனில் 8 ஆண்டுகளுக்கு முன் சுரேஷ் மற்றும் அருண் வயதுகளின் விகிதம் என்னவா இருந்திருக்குன்னு கேட்காங்க. அப்போ அருணோட வயசு என்னது? அருணோட வயசு வந்து 24ன்னு கொடுத்துருக்காங்க. சுரேஷோட வயசு என்னது? சுரேஷோட வயசு வந்து 36 கொடுத்துருக்காங்க. 8 வருஷத்துக்கு முன்னாடினா இதுலேருந்து 8 கழிக்கலாமா? அதாவது 24 - 8 வந்து 16 வருமா? அதுக்கப்புறம் 36 - 8 வந்து 28 வருமா? இதில் என்ன கொடுத்துருக்காங்க? 8 ஆண்டுகளுக்கு முன்பு சுரேஷ் மற்றும் அருண் மற்றும் சுரேஷ் கேட்கல, சுரேஷ் மற்றும் அருண். அப்போ 28:16. இது ஆன்சர் இருக்கான்னு பாருங்க. இல்லை. அப்போ இதை அடி கொடுக்கலாமா? 4ஆல் அடி கொடுக்கலாமா? 7 நாளா 28, 4 நாளா 16. அப்போ ஆன்சர் இஸ் 7:4. 5 நபர்கள் 5 வேலையை 5 நாட்களில் செய்து முடிப்பர் எனில் 50 நபர்கள் 50 வேலையை எத்தனை நாட்கள் செய்து முடிப்பர்னு கேட்காங்க. அப்போ 5 நபர்கள் 5 வேலையை ஒர்க்குன்னு வந்துருச்சுன்னா அந்த ஃபார்முலாவில் வந்து கீழே போடணும். இப்போ 5 நபர்கள், அதாவது இந்த மாதிரி தான் இருக்குது. M1னா நபர்கள், ஒர்க்குனா கீழே W, டேஸ் வந்து 5, ஒர்க்கு வந்து எப்போதுமே கீழே தான் வரும். இப்போ 5 நபர்கள் 5 வேலையேனா வேலை வந்து கீழே தானே, 5 டேஸில் முடிக்கிறாங்க. அப்போ 50 நபர்கள் 50 வேலை வந்து கீழே தானே, டேஸ் தான் கேட்குறாங்க, D2 தான் கேட்குறாங்க. அப்போ D2 அந்த சைடு கொண்டு வந்துடுவோமா? இதையெல்லாம் இந்த சைடு போயிடுமா? 5 × 5 × 50 by 50 × 5. இதையும் இப்படி இது பண்ணிக்கலாமா? அப்போ ஒரு 50க்கும் 50க்கும் அடிபட்டு போயிடும், ஒரு 5க்கும் 5க்கும் அடிபட்டு போயிடும். அப்போ 5 டேஸில் தான் முடிப்பாங்க. ஆன்சர் இஸ் 5 days. 210 ஆண்கள் நாள் ஒன்றுக்கு 12 மணி நேரம் வேலை செய்து ஒரு வேலையை 18 நாட்களில் முடிப்பாங்களாம். அதே வேலையை நாள் ஒன்றுக்கு 14 மணி நேரம் வேலை செய்து 20 நாட்களில் முடிக்க எத்தனை ஆண்கள் தேவை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இந்த மாதிரி எழுதிக்கலாமா? ஆண்கள் வந்து M1, நாள் 12 மணி நேரம் வந்து ஹவர்ஸ் வந்து T1 எடுத்துக்கோம், டைம் தானே 12 மணி நேரம். வேலைனா கீழே தானே வரும், அதாவது by W1. ஒர்க்கு வந்து கீழே தானே வரும், W2. ஒரு வேலையை தானே, அது போட்டாலும் ஒன்று தானே, 18 நாட்கள். அதே வேலை தான், ஒரு வேலை தான். நாள் ஒன்றுக்கு 14 மணி நேரம். இங்கே D2 வந்து 14 மணி நேரம், 20 நாட்கள், டேஸ் வந்து 20 நாட்கள் முடிக்க எத்தனை ஆண்கள் தேவைன்னு கெடுத்துருக்காங்க. அப்போது 210 × 12 மணி நேரமாக 18 நாளில் முடிக்காங்க. 14 மணி நேரத்தை 20 நாள் டேஸ்
ஆண்கள் வந்து கேட்காங்க. அப்போ M2 தானே கேட்காங்க. இந்த M2 அந்த சைடு இருக்கட்டும், இதெல்லாம் இந்த சைடு கொண்டு வந்துடலாமா? அப்போ 210 12 18 பை 14 × 20. இப்போ M2 தான் கேட்குறாங்க. இந்த ஒரு ஜீரோவுக்கும் இந்த ஒரு ஜீரோவுக்கும் அடி கொடுத்துடலாமா? இதை வந்து 7ஆல் அடி கொடுக்கலாமா? ஒரு 7 7 14, 3 21. இதை வந்து 2ஆல் அடி கொடுக்கலாமா? 6 2 12, இதுவும் 2ஆல் அடி கொடுக்கலாமா? 3 2 6, 3 18 தானே? 18 9 எண்ணும் போது 72 7, ஒரு 9 9 9 10 162. அப்போ ஆன்சர் வந்து 162 ஆண்கள். M2 இதான் ஆன்சர். 5th சம் என்ன சம்னு பார்க்கலாமா? 3 ஆண்டுகளில் 6% தனிவட்டி வீதம், மொத்த தொகை வந்து 11,800. அளிக்கும் அசல் என்னன்னு கேட்காங்க. அதாவது அசல் தான் கேட்குறாங்க, பி தான் என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. நமக்கு ஏ வந்து கொடுத்துருக்காங்க 11,800, ஆர் வந்து கொடுத்துருக்காங்க 6%, என் வந்து கொடுத்துருக்காங்க அதாவது ஆண்டுகள் 3 years. இப்போ நமக்கு வந்து ஆல்ரெடி தெரியுமா, அதாவது SI = BNR/100 வந்து ஃபார்முலா தெரியுமா? A = இந்த இது தெரியுமா? A = P, அசலும் வட்டியும் சேர்ந்தால் தானே மொத்த தொகை. அப்போ P + BNR/100. பியை வந்து ரெண்டுக்கும் பொதுவாக எடுத்துருவோமா? B × அப்போ இங்கே 1 வருமா? 1 + NR/100. இப்போ A வந்து என்னது 11,800 = B. B தான் கண்டுபிடிக்கணும், அது அப்படி இருக்குமா? 1 + N வந்து என்னது 3, 3 × R வந்து என்னது 6, 6/100. அப்போ 3 × R வந்து 18, 18/100. இந்த 11,800 அப்படி இருக்கும், P அப்படி இருக்கும். இப்போ இது இந்த சைடு கொண்டு போகலாமா? 100 + 18 118/100. P வந்து இந்த சைடு கொண்டு வந்துக்கிடுவோம். இப்போ 11,800 இந்த சைடு போயிடும், 100 வந்து 11,800 சேர்ந்துருமா? /118. இதை வந்து அப்போ இந்த 118க்கும் 118க்கும் அடி கொடுத்துடலாமா? அப்போ 100 வந்துருமா? அப்போ என்னது ஆன்சர் வந்து 10,000. பி தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, கண்டுபிடிச்சிட்டோம். இதேமாதிரி நம்ம 500 சீரீஸில் 500 சீரீஸ் வந்து ஆப்டிடியூடில் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின் சம் பார்க்க போகிறோம். அதில் வந்து இப்போ 5 சம்ஸ் பார்த்துருவோம். ஒவ்வொரு வீடியோவிலும் 5 சம்மாக பார்ப்போம்.